பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம சின்ன செய்தி பார்க்க போறோம். தேவ சித்தம் அப்படின்னு சொன்னோன்னா, அநேகர் சொல்லுவாங்க, தேவ சித்தம்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் மேல சீட்டு விழுந்துச்சு. நான் அதனால இந்த காரியத்த செஞ்சேன். எனக்காக சீட்டு விழுது. அதனால இது போறேன், வைக்கேன், ஊழிய பாதையில அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சது தேவ சித்தம் செய்யணும். நமக்கு மத்தேயு 7:27 அழகா சொல்லப்பட்டிருக்கும். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தா என்று சொல்லி அது பிரவேசிப்பதில்லை. நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தமே, நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா? அக்கிரமக்காரரை அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன் என்று வேதம் சொல்லுது. அப்ப நம்ம சித்தம் செய்யணும் என்பது உண்மைங்கிறது நமக்கு அந்த வேதத்து மூலமா தெரியுது. தேவ சித்தம் ஒண்ணு இருக்கு. நம்ம தேவனாய் கர்த்தர் அவருடைய ஆலோசனை கேட்கறது தான் சித்தம். அவருக்கு பிரியமானதை செய்வது தான் சித்தம். அவர் சொல்லுவாரு, அதுபடி நம்ம செய்ய வேண்டும். அதுக்காக நன்றி செலுத்துறேன். அப்படி இல்ல, நம்ம அவர் நாமத்தை வச்சு என்ன அற்புதம் அதிசயம் நடந்தா கூட நமக்கு தெரியாதுங்கிறது. அப்ப நம்ம அற்புதம் செஞ்சதுக்கு, அதிசயம் நடந்ததுக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதுபடி வாழ்வதே கர்த்தருக்கு பிரியம். அதனால கண்டிப்பா தேவ சித்தம் செய்யுங்க. தேவ ஆலோசனை பெற்று தேவ சமூகத்தை காத்திருக்கும்போது கர்த்தர் இயேசு பேசுகிற தேவன். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு பேசுவார். ஆதாம் ஏவாள்கிட்ட அந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட இந்த மன்னாவை இன்னைக்கு எடுங்கன்னாரு, இன்னைக்கு எடுக்காதீங்கன்னாரு. எடுங்கன்னு சொன்ன நேரத்துல புழு அரிக்கல, பூச்சி பத்தல. ஆனா எடுக்காதீங்கன்னு சொல்லத்தை எடுத்தாங்க, பூச்சி வந்துச்சு, கெட்டு போயிட்டு. அப்ப எதுவுமே தேவன் இப்படிதான். தேவன் என்ன சொல்றாரோ அதை நம்ம மனுஷனும் செய்யணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.